Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see. Praise the Lord. உங்க ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டிலே சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய ஆண்டை கொடுத்த நம்ம ஆண்டவராகிய தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர், வருஷத்தை அவர் நன்மையால் முடிசூட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்தில் அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாக இருந்தான் என்று சொல்லி, வேதத்துல வெகு காலமாக வியாதியோடு வாழ்ந்த ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அது இந்த 38 வருஷம் வியாதியோடு வாழ்ந்த இந்த மனிதன் தான். இவரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் அவருக்கு புதிதாக பிறக்கும் பொழுது, எனக்கு சுகம் கிடைச்சிடாதா, நான் நல்லா ஆயிட மாட்டேனா, எனக்கு ஒரு நல் வாழ்க்கை கிடைச்சிடாதா, நான் நடந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளம் எவ்வளவாய் துடிச்சிருக்கும், ஏங்கி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னோட வாழ்க்கையில வாழ்நாள்ல பாதிக்கும் மேல அவர் செலவழிச்சது வியாதியில. எந்த அளவுக்கு அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வருடமும் அவர் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல, ஏமாற்றம். அவர் ஒரு குலத்தை நம்பி இருந்தார். 2வது வசனத்துல வாசிக்கிறோம், பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் இருந்தது. அந்த குளம் ஒவ்வொரு முறை கலங்கும் பொழுதும் எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் முதல்ல போய் அந்த குளத்துல போய் அந்த கலக்கிற இடத்துல நிற்கிறவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கை அங்க இருந்தது. அப்படிதான் ஒவ்வொருவருக்கும் சுகம் கிடைத்து கொண்டிருந்தது. இந்த மனிதனும் எனக்கு அப்படி நடந்து விடும் என்று சொல்லி அவரும் ஆவலோடு ஏக்கத்தோடு அந்த இடத்துல படுத்து கொண்டிருக்கிறார். ஆனா அவரால் எழுந்து நடந்து போக முடியல. யாராவது ஒருத்தரோட உதவியை எதிர்பார்க்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஏமாற்றம். இப்படி 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 38 வருடம் அவரோட வாழ்க்கை செல்லுகிறது. இன்றைக்கு ஏன் நம்ம இந்த புதிய வருடத்துல இதை குறித்து நம்ம பார்க்கிறோம் என்றால், 38வது வருடத்தின் முடிவும் 39வது வருடத்தின் துவக்கமும் அவர் வாழ்க்கையில முன்னாடி மாதிரி இல்லை. அங்க ஒரு பெரிய மாற்றமும் அற்புதமும் நடக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு அவரை சந்திக்க வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நான் ரொம்ப வருஷமா நான் இந்த கஷ்டத்துல இருக்கேன், இது மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க ஒரு வேளை இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, வெகு காலமா வியாதியஸ்தனா இருந்த அவனை அவர் கண்டு அறிந்து அவனிடத்துல சென்று அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இயேசு 8வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றார். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. 38 வருஷம் அவர் நடக்கிறதையே மறந்துருப்பார். அவரோட வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் இல்லாம இருள், ஒரு கலக்கம், கண்ணீர், ஏமாற்றம், இதையே பார்த்து கொண்டிருந்த அவருக்கு முதல் முறை இயேசு அவரோட வாழ்க்கையில வரும் பொழுது அற்புதமும் அதிசயமும் நடக்குது. அவர் நடக்க போகிறார். அவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்த வசனத்துல அவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை நீங்க நம்பும் பொழுது, இயேசு உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது, எத்தனை வருட கால கட்டுகளாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நொடி பொழுதில் அது மாறும். அதை தான் இந்த நாள்ல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க இயேசுவை நம்புங்க, அவரோட வார்த்தையை நம்புங்க. அவர் அந்த மனிதனுக்கு மாத்திரம் செய்தார் என்று அல்ல, நமக்கும் அதை செய்வார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவராகிய உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆவலோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியாதவைகளை முடித்து காட்டுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்க அவரை நம்பும் போது உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா படுத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் எழுப்புவார். ஒரு உயிர் மீட்சியை கொடுப்பார். அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாக, சுகத்தின் ஆண்டாக, நன்மையின் ஆண்டாக இருக்க போகிறது என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நம்பிக்கை இழந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு சென்று நம்பிக்கையும் நல் வாழ்க்கையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தது போல உங்க வாழ்க்கையிலும் இந்த வருடம் முழுவதும் அவர் ஒரு பெரிய மாற்றத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அற்புதங்களையும் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நீங்க இயேசுவினுடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நம்ம இப்பொழுது ஜெபிக்கலாமா?
எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா இதோ இந்த 38 வருடம் வியாதி கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நீர் வந்து ஆண்டவரே நடக்க முடியாமல் இயலாமல் இருந்த அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனை நடக்க பண்ணினீர். அதே போல நாங்கள் விசுவாசிக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ஆண்டவரே மாறாத காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகளை நன்மையினால முடிசூட்டி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.